வணக்கம். நான் சோலை. அதாவது இந்த கோரிக்கை தமிழ்நாட்டு அரசுக்கு வைக்கிறதா, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வைக்கிறதா என்னன்னு தெரியல. என்ன ஒண்ணுனா, இந்த நிறைய டீ கடை எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. இந்த டீ கடையில அதாவது நம்ம செத்து சுடுகாட்டுக்கு போனா ஒருத்தர் தான் கொல்லி வைப்பாங்க. ஆனா இந்த டீ கடைக்கு போனா மட்டும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கொல்லி வச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க சிகரெட்டு வாங்கிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு குடிக்கிறாங்க அப்படின்னா அது பரவாயில்ல. இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருக்கும்போது குட்காவுக்கு தடை போட்டாங்க. இப்போ நீங்கள் தைரியமாக ஒரு இடத்துல அந்த ஹார்ட்ஸ் போடுறதோ இல்லை பான் பிராக் போடுறதோ ஒரு இடத்துல பப்ளிக்கில் துப்புறதோ அதுவே இல்லை. அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இந்த சிகரெட்டை குடிக்கிறவங்க அதுக்கு ஏதாவது ஒரு கடுமையான ஒரு சட்டங்கள் போட்டு அப்படி டீ கடையில் சிகரெட்டை வாங்கிட்டு போய் ஒரு ஓரமாக குடிக்கிறாங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே இப்போ உள்ள காலகட்டத்தில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டு நல்லா உடம்பான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது. தயவுசெய்து ஒரு பணிவான வேண்டுகோள் தமிழக அரசுக்கும் திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பணிவான வேண்டுகோள். இந்த டீ கடையில் இந்த பப்ளிக்கில் சிகரெட்டு குடிக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்க குடிக்கணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். இது சிகரெட்டு குடிப்போர் நல்ல உள்ளங்களுக்கு இது ஒரு அறிவுரையும் கிடையாது. ஸோ என்ன ஒன்று எவ்வளோ நாள் வாழ போகிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் உங்களுடைய சிகரெட்டு குடிக்கும் வெற்றி பயணங்களை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணிவான வேண்டுகோள். நன்றி நன்றி நன்றி.